இந்த வீடியோவில் நம்ம இந்த மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இது பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம மைக் இருக்கிறது. ஸோ சார்ஜ் பண்ணி வச்சுருக்கோன்னா அது க்ரீன் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 மைக் இருக்குது. இது ஒரு ரிசீவர் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம மைக்கை வந்து இதில் வச்சு தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். இது வந்து ரிசீவர். இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இல்லைன்னா மொபைலில் நம்ம வந்து ப்ளக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மைக் வந்து ஈஸியாக நம்மளோட ட்ரெஸ்ஸஸில் வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி இப்படி வச்சு நம்ம ஈஸியாக கிளாம்ப் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்கிறனால நம்மளுக்கு மைக் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ப்ரூஃப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பேசும்போது பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால் நம்மளோட வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து கண்டினியூஸாக நம்ம 6 hours வீடியோ எடுத்துக்கலாம். இதை வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ப்ளூ லைட் எரியும். ஸோ அப்போ வந்து மைக் ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு இது மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்கை வந்து இதுக்குள்ளே தான் வைக்கணும். ஸோ இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மைக் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.